ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துச்சுன்னா அமெரிக்காவும் நடத்தும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவுடைய அணு ஆயுத சோதனை திட்டங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அமெரிக்காவும் சோதனைகளை தொடங்கும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட அறிவிப்பு. அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை அணு ஆயுத சோதனைகளை தீவிரமாக நடத்திய ஒரு நாடு. இது பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியனோட ஏற்பட்ட அணு ஆயுத போட்டியின் விளைவாக இருந்துச்சு. முதல் சோதனை அப்படிங்கிறது 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நடத்தப்பட்டுச்சு. இந்த சோதனைக்கு ட்ரினிட்டி அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தாங்க. நியூ மெக்சிகோ அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் தான் இது நடத்தப்பட்டுச்சு. அந்த பாலைவனத்துடைய பேர் ஜோர்டானா டெல் மியோட்டோ அப்படிங்கிற அந்த பேர். அந்த சோதனையில் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புளூட்டோனியம் உள்வெடிப்பு குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுச்சு. சுமார் 20 கிலோ டன் இருக்கக்கூடிய TNT ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கேட்ஜெட் இருந்தது. இந்த திட்டத்தினுடைய பொறுப்பாளர் ராபர்ட் ஓப்பன்ஹையர், ராபர்ட் ஓப்பன்ஹையர் அப்படின்னு அவருடைய பேர். இவர் தான் அணுகுண்டின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டது தான் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு வெளியான ஓப்பன்ஹைமர் திரைப்படம். அணுகுண்டை வெற்றிகரமாக வெடிக்க செய்த பின்னர் ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுறாருன்னா பகவத்கீதையிலேருந்து ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுறாரு. இப்பொழுது நான் மரணமாகிவிட்டேன், உலகங்களை அழிப்பவனாக அப்படிங்கிறது அந்த கோட்டு. அதாவது நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உலக வரலாற்றில் மிகவும் பிரபலமான மேற்கோள்களில் இதுவும் ஒன்று. அமெரிக்கா ஜப்பானுடைய நாகசாகி நகரத்தின் மீது வீசிய ஃபேட்மேன் குண்டு வடிவமைப்பை போலவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கேட்ஜெட். இது சரியாக செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த சோதனை அப்போ நடத்தப்பட்டுச்சு. இந்த கேட்ஜெட் இருக்கு இல்லையா, இது வெடித்த போது பிரகாசமான ஒளிக்கீற்றோட சுமார் 12 கிலோமீட்டர் உயரத்திற்கு மஷ்ரூம் கிளவுட் எழுந்துச்சு. வெடிப்பு தளத்தின் சுமார் 1/2 மைல் சுற்றளவில் ஒரு பெரிய பள்ளம் கிரேட்டர் உருவானுச்சு. தீவிர வெப்பம் காரணமாக சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட கோபுரத்தினுடைய எஃகு மற்றும் மணல் ஆகியவை உருகி பச்சை நிற கண்ணாடியை போல கதிர்வீச்சு பொருளாக மாறுச்சு. இந்த பொருளுக்கு பின்னாட்களில் ட்ரினிடைட் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. இந்த சோதனையுடைய வெற்றிக்கு பிறகு தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானுடைய நாகசாகி மீது இந்த ஃபேட்மேன் குண்டு வீசப்பட்டுச்சு. ட்ரினிட்டி சோதனைக்கு பிறகு தான் அமெரிக்கா அணு ஆயுதங்களை போரில் பயன்படுத்துவதில் ஒரு நம்பிக்கையை பெறுறாங்க. இந்த ட்ரினிட்டி சோதனைங்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அறிவியல் வெற்றியாக அப்போ கொண்டாடப்பட்டாலும் அது மனிதகுல வரலாற்றில் அணு ஆயுத போட்டியின் தொடக்க புள்ளியாகவும் அதனுடைய நீண்டகால சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார விளைவுகளுக்காகவும் இன்றளவும் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுது.